அழகியன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாம்பழ கேசரி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த, இது 2 சின்ன மாம்பழம் தான். நல்ல பழுத்த மாம்பழம், இனிப்பும் அதிகமாக இருந்தது. சதைகளை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். மாம்பழம் அதிகமாக கிடைக்கிற இந்த சீசன்லேயே இது போல் நம்ம சமையல்லாம் செய்து பார்த்துடணும். சுகர் இருக்கிறவங்களாம் மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் மாம்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதில் நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாத்திரம் சூடான பிறகு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை லேசாக நம்ம வறுத்துக்கலாம். இதனுடைய ஈரப்பதம் எல்லாம் குறைஞ்சிட்ட பிறகு நம்ம அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாம்பழ விழுதை நம்ம தேங்காய் வறுத்த அந்த பாத்திரத்துலேயே நம்ம சேர்த்துக்கலாம். தீ அதிகமாக இல்லாமல் குறைந்த அளவுலேயே நம்ம இந்த சமையல்லாம் செய்யணும். அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த பழத்தில் இருக்கிற ஈரத்தன்மை குறையிற வரைக்கும் நல்லா இது போல் கிளறிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன். மாம்பழம் அரைச்ச அந்த மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக பாலை சேர்த்து அதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். எல்லோரும் ரவை தான் சேர்ப்பாங்க. அரிசி மாவில் சமைச்சு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த பதத்துக்கு வரும்பொழுது 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் கூட இதில் அதிகமாக சேர்த்துக்கல. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச தேங்காவை இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம். தட்டில் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து லேசாக தடவிடுங்க. இப்போ நம்ம தயார் செய்து வைத்த மாம்பழ கேசரியை எல்லாத்தையும் தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இதை நல்லா பரப்பி விட்டுடுங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சுலபமாக தான் இருக்கும், சுவையாகவும் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகியன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.